வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர்களே. நம்மளுடைய இன்றைய விவாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்டை ப்ரொடக்ஷனுக்கு அனுப்ப போகிறோம். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போகிறோம். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, இந்த டெவலப் டீம் சொன்ன டெஸ்டிங்கே முடிச்சாச்சு. ஆனா ப்ராடக்ட்ல டேட்டா பர்த் 1340 என்டர் பண்ணா சேவ் ஆகுது. இது எந்த கேலண்டர் வரும்னு டெவலப்பர் டீம் பதில் சொல்லணும்னு உங்க வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் டெவலப்பர் அவர்களே, மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, யூசருக்கு 1340 தான் பர்த் இயர் அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸை நம்மளால ரிஜெக்ட் பண்ண முடியாதுல்ல, அதனாலதான் நாங்க அப்படி வச்சிருக்கோம். என்ன ஃபீலிங்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, ஃபீலிங்ஸை மட்டும் வேலிடேட் பண்ணக்கூடாது, ஃபார்மையும் வேலிடேட் பண்ணணும். இது கூட விடுங்க, பாஸ்வேர்ட்ல 1 to 3 போட்டா லாகின் ஆகுது. இது என்ன ஆத்தன்டிகேஷனா இல்ல இன்விடேஷனா? மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர்களே, இதற்கு பதில் கூறலாம். கிளையண்டோட ரெக்குவயர்மெண்ட்ல ஈஸி லாகின் இருந்துச்சு. நீங்க உட்காருங்க. உங்களுக்கு கொடுத்தப்பட்ட நேரத்துல நீங்க பேசணும். அதனால ஈஸியா லாகின் பண்ற மாதிரி வச்சோம். ஈஸி லாகின் சொன்னா அதுக்கு சின்ன குழந்தை கூட ஈஸியா ஆக்ட் பண்ற மாதிரி ஈஸி லாகின் இருக்கக்கூடாது என்பதை உங்கள் மூலமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். டெவலப்பிங் ஒழுங்கா படிச்சிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, டெஸ்டிங் டீம் சும்மா எங்களே குறை சொல்லுது. அன்னைக்கு நான் ப்ரொடக்ஷன்ல இஷ்யூ வந்தப்போ மிட் நைட் 2 மணிக்கு எழுந்து நாங்க தான் லாகின் பண்ணி ப்ரொடக்ஷனை சேவ் பண்ணோம். டெஸ்டிங் ஒழுங்கா பண்ணா ப்ரொடக்ஷன்லயே இஷ்யூ வரும்போது நீங்க பண்ண ப்ராடக்ட்ல நீங்க தான் இஷ்யூவை சால்வ் பண்ணணும். மாண்புமிகு டெஸ்டர் அவர்களே, நேரடியாக என்னை பார்த்து பேசுங்க. டெவலப்பரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, மாண்புமிகு டெஸ்டர் டீம் எல்லா பக்கையும் அகைன் ரீஓபன் பண்றாங்க. பக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். கமெண்ட்ல ஃபிக்ஸ்டு ப்ரோன்னு சொல்லி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடாது என்பதை உங்கள் வாயிலாக எதிர்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அனைத்து கேள்விகளுக்கும் எதிர்கட்சி தலைவர் என்ன பதிலளிக்க விரும்புறீங்க? மாண்புமிகு டெஸ்டிங் டீமுக்கு பக்கு கண்டுபிடிக்க தான் வேலை, அதை ஒத்துக்கிறோம். அதுக்குன்னு டெய்லி 200 பக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணக்கூடாது என்பதை உங்கள் வாயில தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். ஏன்னா அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்வோம். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணலான்னு வச்சிருந்தேன். வித் யுவர் பெர்மிஷன் அந்த ஆக்ஷன் பண்ணலாமா? இல்லை, இப்போ நீங்க பண்ணலாம்.